மேடம் ரொம்ப ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சாப்பிட்டியா? வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டு தான் வந்தேன். ஆமா, வீட்ல என்னன்னு சொல்லிக்கிட்டு வந்த? அதுவா, ரெஜினாவையும் ஆயிஷாவையும் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ரெஜினா வீட்ல தான் இருப்பா. ஆனா ஆயிஷா வீட்ல இருக்க மாட்டாளே. உன்ன மாதிரி அவளும் எழில பார்க்க போயிருப்பா. ஆமா, ஃபோன் பண்ணி கேட்டேன் எங்க இருக்கன்னு. அவ எழில நான் பார்க்க தான் போயிருக்கேன்னு சொன்னான். அதானே, அந்த பேக்கரி சும்மா இருக்கா? எந்நேரமும் உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லனா எங்கேயாவது வெளியில போலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு எங்கேயாவது சுத்தும். ஏன் உங்களுக்கு? அவ சந்தோஷமா ஜாலியா எழிலனா கூட ஹாப்பியா என்ஜாய் பண்றா. உங்களுக்கு ஏன்? எங்களுக்குலாம் ஒன்றும் இல்லம்மா. அதுக்குன்னு எந்நேரமா ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நாங்களாம் இருக்கோம்ல, எங்க கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. எங்களுக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஆனா நாங்களா என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூடயேவா சுத்திட்டு இருக்கோம்? உங்க கூட தானே சுத்துறோம். அப்புறம் என்ன? ஏய், என்ன எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கம்பேர் பண்ணி பேசுற? எங்க ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரிலாம் யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வராது, தெரியும்ல? ஆமா ஆமா, அப்படி பொல்லாத ஃப்ரெண்ட்ஷிப். ஊர் உலகத்துல யாருமே உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்களா என்ன? நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா என்ன? அப்புறம் ஏய், நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. அதுவும் நாங்களாம் ஆத்துல குளிக்கும் போது ஃப்ரெண்டானவங்கடி. என்ன டியா? சாரி, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. இருக்கும், ஏன் இருக்காது? உங்க கூட நான் பேசி பழகி எத்தனை மாசம் ஆகுது தெரியுமா? எப்ப பார்த்தாலும் வாங்க போங்கன்னு தான் பேசிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது உரிமையா பாடி பொடின்னு பேசியிருக்கீங்களா? ஏதோ இன்னைக்கு வந்திருக்கு, ஆனா நல்லா தான் இருக்கு. அப்படியா? அப்ப நீயும் தான் என்ன வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்க. அப்போ நானும் வாட போடன்னு சொல்லணுமா? நல்லாதான் இருக்கும். அதுக்குன்னு அப்படிலாம் கூப்பிடாதமா. எனக்கு என்ன நீ பேர் சொல்லி கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ தான் கூப்பிட மாட்டேங்கிறியே. அது எப்படி? பேரெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. பேரு சொல்ல மாட்டேன், ஆனா வாடப்படன் மட்டும் சொல்லுவியா? நான் வாட போடன்னு சொல்ல மாட்டேன், பேரு சொல்ல மாட்டேன். நான் வாங்க போங்கன்னே பேசிக்கிறேன். பாக்குறேம்மா, பாக்குறேன். எத்தனை வருஷத்துக்கு இந்த வாங்க போங்க போகுதுன்னு பாக்குறேன். அதெல்லாம் லைஃப் லாங் இருக்கும்பா. எப்பயுமே நான் உங்களை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன். பாக்குறேன். மது, சொல்லுங்க. உனக்கு என்ன உண்மையாலுமே பிடிக்குமா? ஆரம்பிச்சிட்டீங்களா? திரும்பவும் எதுக்கு இதே கொஸ்டினே கேட்டுட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட நான் பேசி பழகின ஆரம்பிச்சதுல இருந்து சரி, எப்ப பார்த்தாலும் எதுக்கு இதே கேட்டுட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்லம்மா, எனக்கு நான் ஒரு பொருளை தேடி போனேன்னா அது கண்டிப்பா அந்த பொருள் என்கிட்ட கடைசி வரையும் இருக்கும். அதை நான் எப்பயுமே எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டேன், தவற விடவும் மாட்டேன். ஆனா என்ன ஒரு பொருள் தேடி வந்துச்சுன்னா, என்ன தேடி வர பொருள் அவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட இருக்கவும் இருக்காது, அது தங்கவும் தங்காது. அதே மாதிரி தான் மது, நான் உன்னை தேடி வரல, நீ தான் என்னை தேடி வந்திருக்க. அதான். ஏன் இப்படி பேசுறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்க தேடி போனா என்ன, நான் தேடி வந்தா என்ன? கண்டிப்பா உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன். நீங்களும் நானும் இந்த கொஞ்சம் மாசம் தான் பேசி பழகிருக்கோம். ஆனா உங்களை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். உங்களை எனக்கு சின்ன வயசுல இருந்து அவ்வளோ பிடிக்கும். காதல்னா அறியாத வயசுலே உங்க மேல எனக்கு அவ்வளோ அன்பு. உங்களனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை விட்டு போவேன்? அப்புறம் நீங்க மட்டும் என்னை விட்டுட்டு போனீங்க, அதுக்கப்புறம் பாருங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். யாரு? நான் உன்னை விட்டுட்டு போவேனா? நீங்க உங்க ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு என்ன விட்டுட்டு போயிட்டீங்கன்னா? அது சரி. அப்புறம் என்ன? நீங்க உங்க ஃப்ரெண்டு பேச்சை தான் கேட்பீங்க. அவங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே என்ன கழட்டி விட்டு போயிடுவீங்கல்ல? சரி, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கழட்டி விட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன இங்க கதையா சொல்லிட்டு இருக்கேன்? ஆமா, கதை தான் சொல்லிட்டு இருக்க. என்ன ராகம் நீங்க இப்படி பேசுறீங்க? யாரோ சொன்னாங்க என் பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு. அதான் பேருக்கு பின்னாடி வாங்க போங்கன்னு போடுறான்ல, அப்புறம் என்ன? ஆமா, இப்போ ராகவ் பின்னாடி வாங்க போங்கன்னு வருது. அதுக்கப்புறம் டே ராகவ் டே வாடா, டே உன்னை தாண்டா அப்படின்னு வரும்ல. ஐயோ, தப்பு அப்படியே பேசக்கூடாது. யாராவது புருஷனை போய் வாடா போடான்னு பேசுவாங்களா என்ன? என்ன? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. மது, திரும்பவுமா? சரி சொல்லுங்க, இப்போ என்ன கொஸ்டின் கேட்கணும்? ஒன்னும் இல்லம்மா, நம்ம 2 பேரும் பேசி பழகி ரொம்ப மாசம் ஆகுது. ஆனா இன்னமும் நம்ம விஷயத்த என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டையும் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் கிட்டேயும் எதுவும் சொல்லலை, கிரண் கிட்டேயும் சொல்லலை. ஒன்று அவங்கக்கிட்டையாவது நான் சொல்லணும்ல. நான் நினைச்சேன் அடுத்தது இந்த கொஸ்டின் தான் வரும்னு, அப்பவே நினைச்சேன். சரி, உனக்கு தான் தெரியும்ல நான் என்ன கேட்பேன்னு. அப்புறம் என்ன நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? இந்த தடவையாவது நம்ம விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லலாமா? வேணாம், அவங்க கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். இது எத்தனை மாசத்துக்கு அவங்க கிட்ட இருந்து நம்ம மறைச்சிட்டு இருக்க முடியும்? இப்பயே பாரு, உன்னை பார்க்க வரதுக்காக அவங்க கிட்ட என்னென்ன போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஆனா ஒண்ணுங்க, வீட்டுல கூட நீங்க இந்த அளவுக்கு போய் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனா என்ன பார்க்க வர்றதுக்கு விக்ரம் அண்ணா கிட்ட, எழில் அண்ணா கிட்ட, அதுக்கப்புறம் எங்க அண்ணா கிட்ட, எங்க மாமா பையன் கிட்ட, எல்லார்கிட்டையும் நீங்க போய் சொல்லிட்டு வரதா இருக்கு. என்னம்மா பண்றது? நம்ம விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா, மச்சான் நீ தாராளமா போயிட்டு வாடா, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லைன்னு சொல்லுவானுங்க. நீ தான் சொல்ல விட மாட்டேங்கிறியே. அவங்கள்ட்ட சொன்னா அவங்க புரிஞ்சுப்பானுங்க. அதனாலதான் வரும்போதெல்லாம் இவங்ககிட்ட இப்படிலாம் போய் சொல்லிட்டு வரதா இருக்கு. ஆனா ஒண்ணுமா, என் மேல டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. பைபிள்ல ஏதோ பண்றான்னு. என்னைக்காவது மாட்ட போற. அதெல்லாம் பொறுமையா சொல்லிக்கலாம். இப்போதைக்கு சொல்ல வேணாம். அதுவும் அர்ஜுன் அண்ணனுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். ஏன் உங்க அர்ஜுன் என்ன சிங்கமா புலியா? என்ன அப்படி முழுங்கிடுவானா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனா இப்போதைக்கு வேண்டாம், வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? சொன்னாதான் தெரியும். கதிர் இருக்கான்ல, உன் தம்பியா? அவன்தான். ஏன் அவனுக்கு என்ன? அவனுக்கு என் மேல ஏதோ ஒரு டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற?
இப்பெல்லாம் நான் வெளியில போயிட்டு வரமான்னு சொன்னாலே என்ன ஒரு மாதிரி மேலேயும் கீழேயும் பார்க்கறான். அதுக்கப்புறம் அடிக்கடி என் ரூம்ல வந்து ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சம்மந்தமே இல்லாம பேசுறான். ஏய், அவன் சின்ன பையன். அவன் ஏதோ சும்மா உன்கிட்ட பேசுறத நீ வச்சுக்கிட்டு உடனே அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காத. யாரு அவன்? சின்ன பையனா? ஸ்கூல் படிக்கிறதெல்லாம் அவனை சின்ன பையன்லாம் அவ்வளோ லேசா நினைச்சிடாதீங்க. அவன் பயங்கரமான ஆளு. உங்க எல்லாரையுமே அவன் மிஞ்சிருவான் தெரியுமா? அப்படிலாம் எதுவும் இல்ல. கதிர் ரொம்ப நல்ல பையன். அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன பையன் என்ன, கொஞ்சம் வால் அதிகமா இருக்கும், வாய் அதிகமா இருக்கும், அவ்வளவுதானே தவிர மத்தபடி அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க தான் அவனை மெச்சுக்கணுப்பா. நீங்க வேணா பாருங்க, உங்ககிட்ட நான் பேசுறது பழகுறத அவன் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறான். அப்படி ஒண்ணு பண்ணானா ரொம்ப சந்தோஷம். ராகவ், என்ன இப்படி பேசுறீங்க? ஆமா, அப்பவாது அர்ஜுனுக்கும் கிரணுக்கும் அப்புறம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும்ல. நீங்க எப்ப எப்ப காத்துட்டு இருக்கீங்களாட்டுக்கு. சரி சரி, பயப்படாத. நீ சொல்ற வரைக்கும் நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். சாரி. எதுக்கு? இல்ல, நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அதனால. நான் வேற எதுக்காகவும்லாம் சொல்லல. கொஞ்சம் பயமா இருக்கு. இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். உன் பயம் என்னன்னு புரியுது. ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எப்போ சொல்றியோ அப்பயே சொல்லிக்கலாம். ஆமா, இப்போ நம்ம எங்க போறோம்? உனக்கு பிடிச்ச இடத்துக்கு. பட்டர்ஃப்ளை பார்க். அங்கதான். ரகவ், லவ் யூ. லவ் யூ டூ. mental maradı laka pulla waydı taka 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 kottun isegül okay in kannari marigil mana mental maradı laka pulla. ஆதி, கூப்பிட்டியா? சாரிப்பா, அம்மா ஏதோ ஒரு கவனத்துல இருந்துட்டேன். சரி, என்ன விளையாடல? எங்க மாமா எங்க? அப்படியா? அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கானா? அது அம்மா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கானா, அதான். அதோ அங்க பாத்தியா, அங்க ஒரு அங்கிளும் ஆண்டியும் பைக்ல போறாங்க பாரு. அந்த அங்கிளும் ஆண்டியும் போறாங்கல்ல, அதே மாதிரி தான் அம்மாவும் அப்பாவும் எப்பயுமே பைக்ல போவோம். ஆமா, அப்பா கூட பைக்ல போறது ஜாலியா இருக்கும் தெரியுமா? தெரியுமே, உங்க அப்பா சூப்பரா பைக் ஓட்டுவாரு தெரியுமா? மாமாவும் பைக் ஓட்டு வந்தான். ஆனா மாமா விட உங்க அப்பா சூப்பரா பைக் ஓட்டுவாரு. ஆமா ஆமா. நானும் வருவனே. நம்ம 3 பேரும் பைக்ல போவோம். ஆமா ஆமா. சரி, இப்ப மாமா கிட்ட போமா? பாவம் மாமா தனியா இருப்பான்ல. ஆதி, உங்க அப்பா மேல உனக்கு இவ்ளோ பாசமாடா? ஆனா உங்க அப்பாவுக்கு உன் மேல பாசம் இருக்குமா? உங்க அப்பா தான் நம்ம வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாருல. அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படிடா உன் மேல பாசம் இருக்கும்? கதிர் சொல்ற மாதிரி ஆதி மனசுல நான் தேவையில்லாம ஆசையை வளர்க்குறனோ என்னமோ தெரியல. அவ மனசுக்குள்ள அப்பாவுக்கான இடத்த ரொம்ப பாசமாகவும் அன்பாலையும் நிரப்பி வச்சிருக்கான். இது எல்லாம் உண்மை கிடையாது, பொய்ன்னு அவளுக்கு தெரிஞ்சா அந்த பிஞ்சு மனசு இப்படி உடஞ்சு போகணும் நினச்சி பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குடா. நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மாவை புரிஞ்சுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பாவும் கூட இல்லைன்னா என்ன, அம்மா நான் உன் கூட எப்பயுமே தான் இருப்பேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த வாழ்க்கையே நான் உனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ கவலையே படாத. இந்த அம்மாவால் உன்னை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்க முடியும். யாரும் துணையும் தேவையில்லை. உனக்கு நான், எனக்கு நீ, நம்ம 2 பேருக்கும் நம்ம மட்டும் போதும், வேற யாரும் வேண்டாம். சார், அந்த இடத்துக்கு லைட் கலர் தான் சார் நல்லா இருக்கும். ஆனா அவங்க டார்க்கா வைக்க சொல்றாங்க. டார்க்கா வச்சா நல்லா இருக்காது சார். ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய ப்ராடக்ட்ல வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை சார். ஆனா டார்க்கு கொடுத்தோம்னா கண்டிப்பா யாருமே இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க சார். நீங்க சொல்றது புரியுது கார்த்திக். பட் அவங்க டார்க் யூஸ் பண்ண சொல்றாங்களே, நம்ம எப்படி அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதானே பண்ண முடியும். ஓகே சார், ஆனா ஒரு தடவை அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம்ல. என்னால முடியல, ரொம்ப டார்ச்சரா இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு. என்னால வேலையே பார்க்க முடியல. மேனேஜர் பண்ற டார்ச்சர் என்னால தாங்கிக்கவே முடியல. பேசாம செத்தெல்லாம் போல இருக்கு. ஆனா என் குடும்பம் என்ன நம்பிதான் இருக்கு. நான் போயிட்டேன்னா என் குடும்பம் நடு தெருவுக்கு வந்துடும். அதுக்குன்னு மேனேஜர் என்ன சொன்னாலும் என்னால பண்ண முடியாது, ஒரு நாளும் பண்ண முடியாது. கஷ்டப்பட்டு உழைச்சி என் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கேன், அதுவே எனக்கு போதும். இவர் சொல்ற மாதிரி தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் ஒரு நாளும் அவர் சொல்றதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். ஆனால் தினம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு.
ஒரு டைம் நம்ம டார்க் யூஸ் பண்ணி பார்ப்போமே கார்த்திக். ஓகே சார், ட்ரை பண்ணலாம். பட் அந்த இடத்துக்கு டார்க்கை விட லைட் கலர் தான் சார் நல்லா இருக்கும். நம்மளுக்கு இதான் நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா அப்போ அதுதான் சார் பண்ணணும். அது செட் ஆகாதுன்னா அது பண்ணுனா அந்த ப்ராஜெக்ட், அதாவது அந்த ப்ராடக்ட்டே வேஸ்ட் தானே சார். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நஸ்ரீன், நீங்க என்ன சொல்றீங்க? நஸ்ரீன், உங்ககிட்ட தான் சார் பேசிட்டு இருக்காரு. ஆ சார், என்னாச்சு உங்களுக்கு? நாங்க இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம், நீங்க அதை கவனிக்கிறீங்களா இல்லையா? கவனிச்சுட்டு தான் சார் இருக்கேன். என்ன நஸ்ரீன் கவனிச்சிட்டு இருக்கீங்க? சரி ஓகே, உங்களுடைய சஜஷன் என்ன? சார், பார்டரில் வந்து நம்ம வந்து கோல்டன் கலரில் இது டிசைன், அதாவது ஃப்ளவர் மாதிரி கொடுக்கலாம் சார். அப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும். வாட்? நஸ்ரீன், இப்போ என்ன பேசிட்டு இருக்கோம், நீ என்ன பேசிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் மீட்டிங்ல பேசினது கவனிச்சே இல்லையா? என்ன கார்த்திக், புரியல. நஸ்ரீன், நீ சொல்றது சாரிக்கான டிசைனு. பட் நம்ம இப்ப மீட்டிங்ல பேசினது சாரிக்கானது இல்ல. ஒரு பெரிய கம்பெனிக்கு, அதுவும் அங்க வேலை செய்யற ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க யூனிஃபார்முக்காக நமக்கு ஆர்டர் கொடுக்க வந்திருக்காங்க. சோ நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். உள்ள இவ்வளவு நேரம் அந்த கம்பெனில இருந்து வந்ததானே பேசிட்டு இருக்காங்க. சோ நீ அதை கவனிக்காம நீ என்னடான்னா சாரிக்கு பார்டர்ல கோல்டன் வைக்கலாம், அதுவும் ஃப்ளவர் வைக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்க. நஸ்ரீன், உனக்கு என்னாச்சுமா? சார், இது ஒன்றும் இல்லை சார். சார், இப்பெல்லாம் நஸ்ரீன் கவனமாவே இல்ல. இதையோ பத்தி டீப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன நஸ்ரீன், ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாம் சார், ப்ராப்ளம் தான். ஆனால் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு. நாங்க எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், சரியா? சொல்லணும்னு ஒவ்வொரு தடவையும் வந்தாலும் பயமாக இருக்கு சார். எங்கே உங்ககிட்ட சொன்னனா அந்த மேனேஜர் வேற ஏதாவது என் குடும்பத்தை பண்ணிடுவாருன்னு பயமாக இருக்கு சார். அவங்க வாய் திறந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க சார். ஆனா என்னன்னு தெரியல. அப்படிலாம் எதுவும் இல்லை சார், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான். உடம்பு சரியில்லையா? அப்ப பெர்மிஷன் போட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? இல்லை சார், ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்குலாம் அவ்வளோக்குலாம் இல்லை. ஜஸ்ட் ஹெட்டேக் தான், சரியாகிடும். ஒரு காஃபி குடிச்சா சரியாகிடும் சார். ஓகே நஸ்ரீன், உடம்ப பாத்துக்கோங்க. அப்புறம் கார்த்திக், நீங்க சொன்ன மாதிரி எனக்குமே லைட் கலர் தான் நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்க ஒன்று பண்றீங்களா? நீங்க லஞ்ச் முடிச்சுட்டு நீங்க சொன்ன டிசைன்ல, நீங்க சொன்ன கலர்லேயே, அதாவது லைட் கலர்லேயே நீங்க ஒரு மெட்டீரியலை எனக்கு ஒரு டெமோ மாதிரி ரெடி பண்ணுங்க. அவங்க கிட்ட நம்ம இதை காமிச்சோம்னா அவங்க ஓகே சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? ஓகே சார். நஸ்ரீன், நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே சார். கார்த்திக், சூப்பர்வைசர்கிட்ட சொல்லி இவங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னன்னு அவரை வந்து பார்க்க சொல்லுங்க. சரிங்க சார். விக்ரம் சார், சொல்லுங்கக்கா. வீட்ல இருந்து சாப்பாடு வந்திருக்குங்க சார். அப்படிங்களா? சரிங்கக்கா, நான் எப்பயும் போல சாப்பாடு இடத்துல வைக்க சொல்லிடுங்க, நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன். சார், அமிர்தா பாப்பா வந்திருக்காங்க. என்னக்கா சொல்றீங்க? அமிர்தாவா? அப்போ சாப்பாடு டிரைவர் எடுத்துட்டு வரலையா? அமிர்தாவை எடுத்துட்டு வந்தாங்க? ஆமாம் சார், பாப்பா தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்துச்சு. உங்க ரூம்ல தான் இருக்கு. அப்படியா? எனக்கா? ஏன் ரூம்லையா? ஆமாங்க சார், மேனேஜர் சார் தான் உங்க ரூம்ல வெயிட் பண்ண சொல்லி சொன்னாங்க. உங்க ரூம்ல தான் இருக்காங்க. ஐயோ, சரிங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். ஐயா, என்னாச்சு? என்னத்துக்கு இப்படி ஓடுறாரு? நஸ்ரீன், சார் என்னதுக்கு இப்படி ஓடுறாரு? எனக்கே ஒன்றும் புரியல. நானும் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு மட்டும் இப்படி புரியும்? ஒருவேளை இந்த கல்யாணம் ஆனவங்களாம் பொண்டாட்டிக்கு பயப்படுற மாதிரி இவரும் பொண்டாட்டி பேரை சொன்னதுமே பயந்துட்டு ஓடுறாரோ? ஏன் இப்ப என்னதுக்கு என்ன அப்படி பாக்குற? ஒன்றும் இல்லை, போ சார் சொன்ன வேலையை பாரு. எங்களுக்கு தெரியும், நீ முதல்ல நார்மலா இரு. அப்போ சார் இத்தனை நாளா ஆஃபீஸ்க்கு வந்தா அவர் ரூமுக்குள்ள என்ன அலோ பண்ணாததுக்கு காரணம் இதுதானா? நான் கூட என்னென்னமோ நினைச்சிட்டேன். பெரிய ஆஃபீஸோட எம்டி ஓவரா சீன் போடுறான், அதனால தான் அவன் ரூமுக்குள்ள என்ன அலோ பண்ணலன்னு நினைச்சேன். இப்போதானே ரீசன் புரியுது. சார் அன்னைக்கு ஃபோட்டோ ஷூட்டில் என்னோட ஃபோட்டோவை எடுத்து ஃப்ரேம் பண்ணி இவ்வளோ பெருசு மாட்டியிருக்காருன்னு. அமிர்தா, நீ அழகு தாண்டி. அதனால தான் பாரு, காட்ட அவன் ஃபோட்டோவை இந்த அளவுக்கு ஃப்ரேம் பண்ணி அவன் பக்கத்திலே மாட்டி வச்சிருக்கான். இத்தனை நாளா இல்லை, எப்பயாவது ஒரு தடவை ஆஃபீஸ்க்கு உனக்கு சாப்பாடு கொடுக்க வருவோம். அப்போ கூட உன்னை பார்க்க முடியல பத்தியா? ஆனால் இன்னைக்கு பாரு, எப்படியோ உள்ள ரூமுக்கும் வந்தாச்சு, உள்ள ரூம்குள்ள இருந்த ரகசியமும் தெரிஞ்சாச்சு. இந்நேரம் நான் வந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதுவும் இவ ரூம்குள்ள இருக்கிற விஷயம் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். இந்நாள பயப்புல அலறி அடிச்சு ஓடி வந்திருக்கணுமே. இன்னமும் ஆளை காணுமே. இந்நேரம் அடிச்சு பிடிச்சு பிறண்டு ஓடியாந்துருப்பானே. அதான பார்த்தேன், என்னடா என்ன ஆளை காணும்னு. நீ இங்க என்ன பண்ற? என்ன பண்றேனா, உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். அதான் டிரைவர் இருக்கார்ல, அவர் கையில தான் சாப்பாடு வரும். டிரைவருக்கு மஞ்ச காமலையா, அதான் இன்னைக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். இல்லையே, காலையில கூட பார்த்தா நல்லா தான் இருந்தாரு. அவரு நல்லா தான் இருக்காரு. வேலை முடிஞ்சது. ரெஜினாவும் ஜோஷ்வாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன்னு சொன்னான். ஸோ ஆஃபீஸில் தனியாக இருக்கணும், போர் அடிக்கும், அதனால வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் உனக்கு சாப்பாடு பேக் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் அந்த நேரம் வந்தேன். ஸோ
உன் ஆஃபீஸ்க்கு வந்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல, சரி வீட்டில் இருந்தாலும் போர் அடிக்கும், அதான் அப்படியே சும்மா உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உன் ஆஃபீஸை சுற்றி பார்க்கலான்ட்டு. இது என்ன பார்க்கா சுத்தி பார்க்கறதுக்கு? எனக்கு இது பார்க்கு தான்ப்பா. சரி, நீ சுத்தி பார்க்கணும்னா வேற எங்கேயாவது போய் சுத்தி பார்க்க வேண்டியதானே, இங்கேயே வந்த. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, என்ன இது? என்ன இதுனா? என்ன இது? இது இல்ல சார், அது பின்னாடி ஒரு பெரிய ஃப்ரேம். என்னது இது? ஆ, பார்த்தா தெரியல, போட்டோ. போட்டோ தான். யார் போட்டோ? பார்த்தா தெரியல யார் போட்டோன்னு? தெரியுது, ஆனா இங்க எப்படி? ஏய், ஓவரா கற்பனை பண்ணாதடி. நான் என்னமோ இவர் அழகுல மயங்கி இவரோட போட்டோவை எடுத்து ஃப்ரேம் போட்டு வச்சு தினமும் ஆபீஸ் வரப்பல அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக நீங்க மாட்டி வச்ச மாதிரி. சே சே சே, நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கலப்பா. அப்படிலாம் நினைக்க கூடாது. நான் ஒன்றும் அதுக்காகலாம் மாட்டி வைக்கல. போட்டோ அதாவது ஆட் எடுத்தோம்ல, அதுல நாங்க எப்பயுமே போட்டோ இது மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சுப்போம். அந்த மாதிரி தான் வச்சிருக்கனே தவிர மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. ஓ அப்படி. ஓகே ஓகே, புரியுது புரியுது. அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் எதுக்கு எப்போ ஆஃபீஸ்க்கு வந்தாலும் ஒரு ரூமுக்கு அலோவ் பண்ணவே மாட்டேன்? அதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஆஃபீஸ்ல ஏகப்பட்ட டாக்குமெண்ட்லாம் இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்லாம் இருக்கும். நீ பாட்டுக்கு வந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்காக தான். என்னை பார்த்தா உனக்கு என்ன டாக்குமெண்ட் திருடுற மாதிரி இருக்கா? அது மட்டும் இல்லாமல் நான் எஃப்எம்ல வேலை செய்கிறேன். உன்னோட டெக்ஸ்டைலுக்கும் என்னோட எஃப்எம்க்கு எந்த சம்மந்தமுமே இல்லை. அப்புறம் இதுக்கு உன்னோட ஃபைலை நான் திருட போகிறேன்? ஃபைல் அழகா இருக்கும்ல, அழகை பார்த்து எடுத்துட்டீங்கன்னா. இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்லை? ஓவரா தான் இருக்கு. அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்றேன்? விக்ரம், என்ன பண்ற? நான் எதுவும் பண்ணலையே. எதுவும் பண்ணாம தான் இப்படி பிடிச்சு வச்சிருக்கியா? எனக்கு உன்னை பிடிச்சி வச்சிருக்குன்னு தோணுச்சு, பிடிச்சி வச்சிருக்கேன். ஏன் நான் உன்னை பிடிச்சி வச்சுக்க கூடாதா? நான் நான் அப்படி சொல்லவே இல்லை. அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை. என் ஃபோட்டோவை எதுக்கு இங்கே மாட்டி வச்சிருக்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு, அதான் என் பக்கத்துலேயே மாட்டி வச்சுக்கிட்டேன். நீ நீ ஏன் இப்படி பேசுற? அப்புறம் வேற எப்படி பேசணும்? இல்லை, நீ நீ இப்படிலாம் பேச மாட்டல்ல. யார் சொன்னா நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன்னு? நீ நீ இப்போ நீலாம் இப்போ பண்ணுறது எதுவுமே சரியில்லை. அப்படியா? என்ன சரியில்லை? எதுவுமே சரியில்லை. சொல்லு, எனக்கு சொன்னாதானே புரியும். அப்படி நான் என்ன சரியில்லாம பண்ணிட்டேன்? ஆ, அது நீ அன்னைக்கு ஜூஸு காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு எனக்கு முத்தம் கொடுத்த? நான் தான் உனக்கு ஸ்வீட் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன்ல. நான் தான் ஸ்வீட் சாப்பிட்டேனே. எப்போ? நான் தான் எடுத்துட்டே வரலையே. ஸ்வீட் நீ எடுத்துட்டு வர தேவையில்ல, அது உன்கிட்டே இருக்கு. இப்ப நீ சிரிச்சதானே? பொய் சொல்லாத, நீ சிரிச்ச நான் பார்த்தேன். நான் எதுவும் சிரிக்கல. தள்ளு, நான் போறேன். எங்க போற? விக்ரம், விடு, இதெல்லாம் தப்பு. நீ தப்பு பண்ற. நான் இன்னும் தப்பு பண்ண ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே தப்பு பண்றேன்னா என்ன அர்த்தம்? தள்ளு, நான் போறேன். ஏய், எங்க போற? விக்ரம், உன்னை பார்த்தா கண்ணு ஊறுதே, கண்டமாகுதே, புத்தி மாறியே சத்தம் போடுதே. புட்டு பேச கூச்சமாகுதே, மூச்சு வாங்குதே, காலு வழி போகலாங்குதே. உள்ளார ஐயோட அவ பார்த்த பார்வை, ஐயோட அவளோட போத கண்ணாலே தப்பா எடுத்துக்க மாட்டல்ல? உன்கிட்ட உனக்கு கேட்கணும். என்ன? உன்னோட முதுகுல வீணு ஒரு டேட்டோ போட்டிருக்கில்ல, அது யாரு? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இல்ல, நான் அன்னைக்கு பார்த்தேன். உன் முதுகுல வீணு ஒரு டேட்டோ, மேலே பட்டர்ஃப்ளை கூட இருந்துச்சு. வீணா யாரு? இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்போ நான் பார்த்தது பொய்யா? நான் நான் அன்னைக்கு உன்னை முழுசா பார்த்தேன். அப்போ உன் முதுகுல இருக்கிற டேட்டோவும் பார்த்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. உன் முதுகுல வீணு ஒரு டேட்டோ போட்டிருக்க. வீணா யாரு? எனக்கு தெரியல. தெரியலையா? எங்க என்ன பார்த்து சொல்லு. என்னோட முதுகுல வீணு ஒரு டேட்டோவே இல்லைன்னு என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. அப்படி ஒரு டேட்டோ என் முதுகுல இல்லவே இல்லை. இப்ப சொல்லு, அப்படி ஒரு டேட்டோ உன் முதுகுல இல்ல? நீ திரும்பவும் இல்லைன்னு சொன்னா நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இருக்கு. அப்போ வீக்கான அர்த்தம்? அது அது வந்து சொல்லு. உன் முதுகுல இருக்க அந்த அந்த டேட்டோ
அதுக்கான அர்த்தம் என்ன? அது வீணா வீணா ம், வீணா? வீணா லவ் தல்றா ஏய் ஏய் சொல்லிட்டு போடி. போடா. கள்ளி, அந்த வீ நான் தானே எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஆனா பாய திறந்து சொல்ல மாட்டேன். சொல்ல வைக்கிறேன். அந்த வீ நான் தானே சொல்ல வைக்கிறேன். ஆனா இவ என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டா முதுகுல டேட்டோ போட்டிருக்கா. எல்லாரும் கையில போடுவாங்க, ஏன் நெஞ்சில கூட போடுவாங்க. ஆனா இவ என்ன முதுகுல போட்டு வச்சிருக்கா. அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? டேய் வாத்து முட்டை. ஏய் வாத்து முட்டை கிடைக்கல, அதான் சாப்பாட்டுக்கு உனக்கு கோழி முட்டை வச்சிருக்காங்க. சாப்பிட்ரு. பாய். அடிங்க. எஸ்கேப். அம்சாக்கா காஃபியே காஃபி தான். ஹே வா நஸ்ரீன், என்ன காஃபி குடிக்க வந்தியா? ஆமாம் மேம், இன்னைக்கு காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. அம்சாக்கா சூப்பராக போட்டிருக்காங்க. இதோ இரு, அங்கே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் காஃபி எடுத்துட்டு போயிருக்காங்க. வந்ததும் உனக்கு போட்டு தருவாங்க. இல்லை மேம், நான் மிஷின் காஃபியே எடுத்துக்கிறேன். அட என்ன நஸ்ரீன், மிஷின் காஃபிலாம் டேஸ்ட்டாக இருக்காது. பாரு எவ்வளோ அழகா, அதுவும் செம்ம டேஸ்டா. வாசனையே பாரு எவ்வளோ சூப்பராக இருக்கு. அரோமாவே இவ்வளோ சூப்பராக இருக்கும்போது டேஸ்ட் எப்படி இருக்கும்? நீ மட்டும் அம்சாக்கா போடுற காஃபி குடிச்சா உனக்கு எல்லா தலைவலியும் எல்லா பிரச்சனையும் பறந்து போயிடும். பிரச்சனையா? பிரச்சனைலாம் எதுவும் இல்லை மேம், தலைவலி வேணா இருக்கு. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நஸ்ரீன். சரிங்க மேம், அக்கா வந்ததும் நான் அவங்களையே காஃபி போட்டு தர சொல்கிறேன். இதுதான் நல்ல பிள்ளைக்கான அழகு. அப்புறம் என்ன ஸ்ரீ, லைஃப்லாம் எப்படி போகுது? போகுது மேம். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கல்ல? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லை மேம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. அப்போ உனக்கு மேம்? இல்லை நஸ்ரீன், வீட்டில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏன்னா அந்த வீட்டையே நீ தானே பார்த்துக்கிற. பிரச்சனை இல்லாமல் இருக்குமா மேம்? வீட்டையே நான் தான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்த அளவுக்குலாம் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. வீட்டை நல்லபடியாக பார்த்துக்கணும், தம்பியும் தங்கச்சியும் நல்லா படிக்க வைக்கணும், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அப்பாவுக்கு வேறு அடிக்கடி உடம்பு சரியில்லை, அதுக்கான செலவையும் பார்த்துக்கணும். அது மட்டும் தான் மேம், மற்றபடிலாம் எதுவும் இல்லை. ஓ அப்படியே நஸ்ரீன், நான் கூட வேற என்னமோ நினச்சேன். புரியல மேம், நீங்கள் என்ன நினச்சிங்க? நான் என்ன நினச்சேன்னா, உனக்கு வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ உனக்கு ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது. அதுவும் அந்த மேனேஜர் இருக்கார்ல தெய்வம், அவரால் உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்பப்போ உனக்கு கூப்பிட்டு ஏதோ மிரட்டுற மாதிரி எனக்கு தோணுது. நானே சில டைம் பார்க்குறேன், ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் ஒருவேளை உனக்கு ஆஃபீஸில் மேனேஜர் தெய்வத்தால் உனக்கு பிரச்சனை இருக்குமோன்னு எனக்கு அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கிறேன் ஸ்ரீ. ஆனால் அப்படி இருக்காதுல்ல, நீ தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டியே. என்ன மேம் கரெக்டாக சொல்கிறாங்க. ஒருவேளை அவர் நம்மக்கிட்ட பேசினதை மேம் பார்த்துட்டாங்களா? இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. பார்த்துருந்தா இந்நேரம் விக்ரம் சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா டைரெக்டாக மேனேஜர்கிட்டயே சண்டை போட்டிருப்பாங்க. இவங்களை பற்றி நல்லாவே தெரியும், இவ்வளோ சாஃப்டாலாம் பேச மாட்டாங்க. இவங்களுக்கு எதுவும் தெரியல, இவங்க சும்மா ஏதோ பேசுகிறாங்க. நஸ்ரீன் எதுவும் வளரிடாத. அப்புறம் அந்த மேனேஜருக்கு மட்டும் நீ சோஃபியா மேம் கிட்ட எல்லாம் வளர்னது தெரிஞ்சதுன்னா உன்னோட குடும்பத்தை என்ன பண்ணுவானே தெரியாது. என்ன பலமா யோசிக்கிற? மேம் அப்படிலாம் எதுவும் இல்லை, அவரால் எனக்கு என்ன பிரச்சனை? இல்லை நஸ்ரீன், அப்படி ஏதோ இருக்குமோன்னு ஒரு டவுட், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படிலாம் இல்லை மேம். என்ன திடீர்னு இப்படி கேட்குறீங்க? அதுவா நஸ்ரீன், அது ஒன்றும் இல்லை. கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இப்போ பொண்ணுங்களாம் நிறைய ஜாயின் பண்ணியிருந்துச்சுல்ல, நியூ ஜாயினிங். ஆமாம் மேம், நியூ ஜாயினிங். அதில் ஒரு பொண்ணு என்கிட்ட நல்லா பேசும் பார்த்துக்க. ஆஃபீஸ் வந்து கொஞ்ச நாளிலே என்கிட்ட அவ்வளோ க்ளோஸு. நல்ல பொண்ணு தெரியுமா? திடீர்னு 2-3 நாள் சரியில்லை. நானும் என்னடா நல்லா சிரிச்சு பேசின பொண்ணு திடீர்னு சைலண்டாக இருக்காளேன்ட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அப்போதான் நஸ்ரீன் எனக்கு தெரிஞ்சது, தெய்வம் சார் இருக்கார்ல மேனேஜர், அவர் ஏதோ இவளை கூப்பிட்டு மிரட்டி இருப்பார் போல, தப்பா பேசியிருப்பார் போல. அது இவளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கு. யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னா உன் குடும்பத்தை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லி மிரட்டி இருப்பார் போல. என்ன நமக்கு நடந்த மாதிரியே அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கா? ஒருவேளை மேம் சும்மா ஏதாவது சொல்கிறாங்களா? ஆனால் கரெக்டாக சொல்கிறாங்களே. இல்லை, உண்மையாக தான் இருந்திருக்கும். என்கிட்டயே அந்த மேனேஜர் இப்படி தானே பேசினா, இத்தனை பொண்ணுங்கக்கிட்ட அப்படி தானே பேசுவான். அப்போ புதுசாக அந்த பொண்ணுங்கக்கிட்டையும் பேசியிருப்பான். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நானே உனக்கு பொண்ணுடா. அவ சின்ன பொண்ணு, அவகிட்ட போய் இப்படி பேசியிருக்க. நஸ்ரீன் கேட்குறியா? மேம் சொல்லுங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, போய் கேட்டதும் அழுதுகிட்டு எல்லா உண்மையும் சொன்னா. எனக்கு கோவம் வந்துருச்சு. என்னை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. மேம் விக்ரம் சார் கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லலாம் தான் இருந்தேன். அப்புறம் அவ வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டா. மேம்
அவர்கிட்டலாம் சொல்ல தேவையில்ல. நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் வான் பண்ணி விடுங்க, என்கிட்ட இதே மாதிரி பேச வேணாம்னு சொல்லுங்கள். அது மட்டும் போதும். அவர்கிட்ட சொல்லி பாவம் அவர் வேலை என்னால் போயிடக்கூடாது, அவருக்கும் குடும்பம் இருக்குல்ல அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டா. அப்புறம் போய் நானும் அவரை போய் செம்மையாக மிரட்டினேன். இன்னொரு தடவை ஆஃபீஸில் ஏதாவது பொண்ணுங்கிட்ட இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், டேரெக்டாக விக்ரம் சார் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி அப்படி இப்படின்னு உருட்டி மிரட்டி வச்சிருக்கேன். அதனால தான் நஸ்ரீன், மேனேஜர் தெய்வம் இன்னமும் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு. இல்லைன்னு வச்சுக்கேன், எப்பயே அவரை நான் வேலையை விட்டு தூக்கியிருப்பேன். அப்புறம் நான் போய் இதை மாதிரி மிரட்டினதும் அந்த பொண்ணுக்கிட்ட திரும்பி கூட பார்க்கலையே. அவர் பாட்டுக்கு அவர் வேலை உண்டு அவர் உண்டு இருந்துட்டு இருக்காரு. அதான் சும்மா சரி வேற எந்த பொண்ணுக்கிட்டையாவது ஏதாவது ரொம்ப இருக்கிறாங்களான்னு யார்கிட்டயாவது சும்மா கேட்டு பார்ப்பேன். அதே மாதிரி தான் உங்ககிட்ட கேட்டு பார்த்தேன், நீ தப்பா எடுத்துக்காத. அப்போ மேம் கிட்ட சொன்னா அவங்க போய் அவர்கிட்ட பேசுவாரு, அப்புறம் அவர் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்ல. விக்ரம் சார்கிட்டையும் இந்த பேச்சு போகாது, மேமே பார்த்துப்பாங்க. எப்படி அந்த பொண்ணோட பிரச்சனையை சால்வ் பண்ணாங்களோ அதே மாதிரி என்னோட பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்கல்ல. அப்போ சோஃபி மேம் கிட்ட சொல்லலாமா? சொன்னால் அவங்க என் பிரச்சனையிலேருந்து சோஃபி மேம் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவாங்க. அப்போ தான் என்னால் நிம்மதியாக அந்த ஆஃபீஸில் வேலை செய்ய முடியும். பழைய நஸ்ரீனா என்னால் நிம்மதியாக என் வேலையை மட்டும் பார்க்க முடியும். இவருக்கு பயந்து ஒளிய தேவையில்ல, ஓட தேவையில்ல, அழுக தேவையில்ல, கஷ்டப்பட தேவையில்ல. சோஃபி மேம் கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடலாம், கண்டிப்பாக அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி நஸ்ரீ, அம்சாக்கா எங்கே போனாங்க பாரு, காஃபி கொடுத்துட்டு வர இவ்வளோ நேரம், நீ வேற எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற? மேம் சொல்லு நஸ்ரீ. மேம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அப்படி வா வழிக்கு, எத்தனையோ தடவை உங்ககிட்ட டைரெக்டாக கேட்டு பார்த்துட்டேன், வாயவே திறக்க மாட்டேன்ட்டால. அவனுக்காக பயந்துக்கிட்டு அவனை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்ட. அதனால தான் ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு கதை விட்டேன். நான் நினச்ச மாதிரி நீயும் சோஃபி மேம் கிட்ட சொன்னா பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்லிக்கிட்டு உன்னோட பயத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தைரியமாக என்கிட்ட சொல்ல வர. சொல்லு, உன் பிரச்சனை என்னவா இருக்கட்டும்னு நான் பார்த்துக்கிறேன். நீ வாயை திறந்து மட்டும் சொல்லு, அதுக்கப்புறம் அந்த மேனேஜருக்கு இருக்கு. சொல்லு சோஃபி, எதோ சொல்லணும்னு சொன்ன, இப்படி அமைதியாக இருக்க. மேம் அது என்ன வந்து போயிட்டு இருக்க, சொல்லு என்ன? சோஃபி மேம். என்னாச்சு நஸ்ரீன், என்னத்துக்கு இப்படி அழுகுற? மேம் எனக்கு யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அதனால தான் என் பயத்தை தூக்கி போட்டு தைரியமா சொல்றேன். நீ என்ன சொல்ற? சரி என்னன்னு சொல்லு. மேம் மேனேஜர் தெய்வம் சார் இருக்கார்ல. ஆமா, அவருக்கு என்ன? மேம் அவரு என்ன போய மாட்டேன், என்னையா வேலை பாக்குற? உன்னால நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். நான் அப்பவே சொன்னேன் நானே பாத்துக்கிறேன்னு. நீ என்ன சொன்ன? சார் நீங்க எதுக்கு சார் கஷ்டப்படுறீங்க, நானே பாத்துக்கிறேன் சார், இந்த சின்ன விஷயம் கூட நான் பாத்துக்க மாட்டேன். அப்படிலாம் டைலாக் விட்டேன், இப்ப இப்படி சத்துக்கு வச்சிருக்கேன். இல்ல சார், எல்லாமே கரெக்டா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில இப்படி அவன் சொதப்புவான்னு நானே எதிர்பார்க்கல சார். மன்னிச்சிருங்க சார். போயா, உன் மதிப்பு தூக்கி குப்பையில போடு. அவர் கூப்பிட்டு கீழே கிழிக்கிறாரியா? ஐயோ, சூப்பர்வைசர் வேலையை தான் ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிற. ஏயா, ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்றது கூடமே உன்னால ஒழுங்கா பார்க்க முடியாது. நான் ஒரு மெனு சொன்னா நீ வேற மெனு ஏதோ இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி வச்சிருக்க. விக்ரம் சார் பார்த்துட்டு கண்ட மெனுக்கு திட்டுறாரு. சார் மன்னிச்சிருங்க சார், தெரியாம பண்ணிட்டேன். அடுத்த தடவை கரெக்டா பண்ணிடுவேன். கிழிச்ச இன்னொரு தடவை நீ வா, நான் பாத்துக்கிறேன் சார், கரெக்டா பண்ணிப்பேன் சார் அப்படின்ட்டு நீ ஒண்ணுத்தையும் பிடுங்க வேணாம், இனிமே நானே பாத்துக்கிறேன். நல்ல வேலை, வந்தவங்க கிட்ட இதான் மெனுன்னு கூட சொல்லல. அதனால ஓகே, எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு இதான் மெனு, இதான் நாங்க ஆர்டர் பண்ணிருக்கோம், ஸ்பெஷல் அது இதுன்னு ஏதாவது அடிச்சு விட்டுட்டு கண்ட மெனுக்கு இதே மாதிரி கொடுத்துருந்தோம், அவ்வளவுதான். இதெல்லாம் நமக்குள்ளே இருந்ததால விக்ரம் சார் என்ன மட்டும் கூப்பிட்டு திட்டினாரு. உனக்கு என்ன, உன்னைய திட்டினாரு. உன்னை போய் நம்பி உன்ட்ட ஒரு வேலையை கொடுத்த பாரு, என்னால அசிங்கப்பட்டு நிக்கிறதா இருக்கு. சார் மன்னிச்சிருங்க சார், இனிமே அப்படி நடக்காது. அட போயா, போய் வேலையை பாரு, இருக்கிற வேலையாவது ஒழுங்கா பாரு. சார் போய் வேலையை பாரியா. சார் மன்னிச்சிருங்க. ஷபா, இதுக்குதான் வேலையை பார்க்கணும். கண்டு மெனிக்கு இப்படி எல்லாத்துக்கிட்டையும் அரட்டை அடிச்சுட்டு இருந்தா இப்படிதான் திட்டு வாங்கணும் போல. அதுக்கு நான் என்ன பண்றது, ரத்தத்திலே ஊறி போயிருக்கு. அரட்டடிக்காம நம்மளால இருக்க முடியாதே. அப்பாடா, நல்ல வேலை. இவர் திட்டினாலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விக்ரம் சார் கிட்ட போட்டு கொடுக்காம இருந்தாரு, அதுவே போதும். எங்க மேனகாவை காணும், ரொம்ப நேரமா தேடிட்டு கிடக்குறேன், காணுமே. சரி கொஞ்ச நேரம் கடலே போடுவோன்னு பார்த்தா ஆளை காணும். சரி அந்த பக்கம் போய் பார்ப்போம். இவ்வளோ நடந்திருக்கு, ஆரம்பத்துல என்கிட்ட சொல்லாம? இல்ல மேம், அவரு மிரட்டினாரு, குடும்பத்தையே சின்ன பெண்ணா ஆக்கிடுவேன்னு ரொம்ப மிரட்டினாரு. அதான் பயந்துக்கிட்டு நான் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி இருக்கணுங்களா மிரட்ட மட்டும்தான் செய்வானுங்க, மற்றபடி எதுவும் பண்ண மாட்டானுங்க. நீ அப்பவே சொல்லியிருந்தேனா இந்த ஆளுக்கு ஒரு முடிவு கட்டியிருப்பேன். ரொம்ப பயந்துட்டேன் மேம், அதனாலதான். ஆனா தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க மேம். என்னால தினம் டார்ச்சர் அனுபவிக்கவே முடியல. என்னால நிம்மதியாவே வேலை பார்க்க முடியல மேம். ஆரம்பத்துல ஆபீஸ்க்கு வர்றதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும்.
ஆனா இப்பெல்லாம் ஏன்டா ஆபீஸ் வரணும்னு தோணுது. குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக வந்துதானே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு எல்லா டார்ச்சரையும் அனுபவிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இங்க வேலை பார்த்துட்டு இருக்க. இப்படா சாயந்தரம் 5 மணி ஆகும், வீட்டுக்கு போகலாம், கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கலான்னு நினைப்பேன் மேம். ஆனா இப்போ வீட்டுக்கு கூட போக முடியல. ஏன்னா வீட்டுக்கு போனாலும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றாரு. ஓ, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. நான் அதனால தான் உன்கிட்ட டைரக்டாவே வந்து கேட்டேன், அவரால் ஏதாவது பிரச்சனையான்னு. ஆனா இல்லவே என்ன சாதிச்சிட்டேன். இப்போ வந்து இவ்ளோ சொல்றேன். எந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்கான். உன் வயசுல தான் அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அவ பொண்ணு மாதிரி தான் நீயும். இப்படிலாம் பேசியிருக்கான் பாரு. வெக்கம் கெட்டவன், மானம் கெட்டவன். இவன் எதுக்கு உயிரோட இருக்கானே தெரியல. இந்த மாதிரி ஆம்பளைங்களெல்லாம் பார்க்கும்போது நடு ரோட்ல வெட்டி கொள்ளணும் போல தோணுது. மேம், நஸ்ரீன், நீ ஒன்றும் கவலைப்படாத. என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். நீ பயப்படாத, நீ உன் வேலையை பாரு. நீ அதை நினைச்செல்லாம் பயந்துட்டு இருக்காத. ஓகே, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த ஆளுக்கு ஒரு முடிவு கட்டாம இனி நான் ஓய போறதில்ல. ஓடி எதுக்குடா இப்படி அடிக்கிற மச்சான்? விடுற மச்சான், பாவண்டா நானு. நீ செத்தடா, உன்னை விடவே மாட்டேன்டா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஓடி வலிக்குதுடா. டேய் ஹரி, பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற, காப்பாத்துறா என்கிட்ட இருந்து. இன்னைக்கு உன்னை யாரும் காப்பாத்த முடியாதுடா. டேய் இப்ப எதுக்குடா அடிக்கிற? சொல்லிட்டாவது அடிடா. காரணம் தெரியாமலாம் அடி வாங்க முடியலடா. ஓ, அப்போ உனக்கு என்ன ரீசன் என்னன்னு தெரியலையா? எதுக்கு அடிக்கிறேன்னு கூடமா தெரியல? டேய் அதான் சொல்றேன்ல, தெரியலன்னு. காரணத்தை சொல்லிட்டாவது அடிடா. டேய் டேய் டேய், ஏற்கனவே உன்னால என் மாமன் கிட்ட திட்டு வாங்கினேன் தெரியுமா? அவரு கூட்டு வச்சு கிழி கிழி கிழிக்கிறாரு. அவமானமா போச்சுடா. நான் எதுவும் மாமன் கிட்ட சொல்லலையடா. ஜூஸ்ல ஒண்ணு கலந்து என் பேக்ல வச்சியே நாயே. ஆமா, நீதான் அது காணாம போச்சுன்னு சொன்னியே. ஆமா, காணாம போச்சு. எரும மாட்டு பயலே, நீ பட்டுக்கு சொல்லாம கொள்ளாம பேக்ல வச்சுட்ட. இப்பெல்லாம் எனக்கு ஒரு மைண்டாடா இருக்கு. டென்ஷன்லயே சுத்திட்டு இருக்கேன். நான் பட்டுக்கும் பேக் எடுத்துட்டு போய் ஹால்லே போட்டு போயிட்டேன். அவர் எனக்கு திட்டும் போதே தெரிஞ்சிச்சு. என் அக்கா தெரியாம எடுத்து குடிச்சிட்டா போல. குடிச்சுக்கிட்டு அவ்வளவு அரப்பை பண்ணிருக்க மாமா கிட்ட. ஐயோ, அப்ப அது அமிர்தா அக்கா தான் குடிச்சுட்டான். மச்சான், நான் கூட நீ எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு 2 பாட்டியும் நீயே குடிச்சிட்டு போய் சொல்றேன்னு நினைச்ச மச்சான். இப்போ மோன, சரி சரி சரி, மேல சொல்லு. என்னத்தடா மேல சொல்றது? மறுநாளையில கூப்பிட்டு வச்சு என்ன கிழி கிழிச்சாரு தெரியுமா? பாருடு, என்ன பாருடா, என்ன பார்த்தா உனக்கு குடிகாரம் ஏரியா தெரியுது. குடிகாரம் தான். என்னை விட மொரா குடிப்பானே இவன். இல்ல மச்சான். என்ன பார்த்து எந்த அளவுக்கு கேவலமா ஒரு பார்வை பார்த்து அட்வைஸ் பண்ணிட்டு போனாரு தெரியுமா? அப்பயும் உன்னை பொழக்கலாம்னு நினைச்சேன்டா. பாவம் ஃப்ரெண்டு தெரியாம பண்ணிட்டான்னு நான் விட்டுட்டேன். பத்தாததுக்கு நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ணியா? டேய் நாயே, குடிச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு போன் பண்ணி என்கிட்ட என்னென்னலாம் பேசுன. ஏண்டா, ரூம்ல நான் மட்டுமாடா இருக்கேன்? இப்பதான் எனக்கு என் உயிரை எடுக்கிறதுக்குன்னே என் ரூம்ல ஒருத்தி நான் வச்சிருக்கனே. டேய் கௌதம், தப்பா பேசாத. அதிதி கழுத்துல தாலி கட்டியிருக்க. நீ அவன் புருஷன், அதிதி உன் பொண்டாட்டி. இப்படி வச்சிருக்கன்னு தப்பா நான் பேசுற? எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டல? எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டல நீ? போதும் விடு. கொப்போ மவனே, போதில நீ பாட்டுக்கு என்னென்னமோ வளரி விட்ட. ஆமா, நான் என்னடா அவளை பண்றதுக்கு பிளான் பண்ண? நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்ட. இன்னைக்கு என்ன கிழி கிழிச்சா தெரியுமா? ஏற்கனவே என்னை பார்க்கும் போதெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். பத்ததுக்கு அடிக்கவும் செய்யறான். இதுல நீ வேற ஏத்தி விடுறியா? டேய், எனக்கு என்னடா தெரியும்? ஆமா, இதெல்லாம் நடந்து 1 வாரம் ஆகுது. இப்ப ஏடா கூப்பிட்டு வச்சு அடிக்கிறேன்? காலையிலே வந்து உன்னை பொழகலான்னு தானே தேடி வந்தேன். ஆனா சார் தான் அவங்க அத்தை பொண்ணு சடங்காயிடுச்சு, மாமஞ்சீரி எடுத்துட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு நீ தான் ஊருக்கு போயிட்டியே. போயிட்டு இப்பதானே வந்த. அதான். டி மச்சான், சடங்குல நல்ல கறி விருந்தா சாப்பிட்டு உடம்பு தேத்திட்டு வந்தேன்டா. இப்படி அடிச்சு என்ன பஞ்சர் ஆக்கி விட்டுட்டியடா. நீ பாத்துட்டே நிக்கிற, ஒரு வார்த்தை சொல்லலாம்ல? எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லப்பா. ஏய், நீலாம் ஒரு ஃப்ரெண்டா? டே கௌதம், சரி விடு. நீ என்னடா இப்படி சொல்ற? எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சும்மா என்ன அசிங்கப்படுத்திட்டே இருக்காடா இவன் வேற. சரி விடுடா, ஏதோ தெரியாம பண்ணிட்டான். நம்ம ஃப்ரெண்டு தானே, விடு. உனக்கு தான் தெரியும்ல அவன் சரக்கு அடிச்சாலே இப்படிதான் பண்றான்னு. விடு. இனிமே அவன் ஃபோன் பண்ணானா நீ அட்டன் பண்ணாத. இது நல்ல ஐடியாவா இருக்கு மச்சான். நான் ஃபோன் பண்ணா நீ அட்டன் பண்ணாத. இப்போ கூட நீ ஃபோன் பண்ணாம இருக்க மாட்ட, நான் அட்டன் பண்ணாம இருக்கணும். ஜெனின்னு இருக்கானான்னு பாரு. வாயை கொடுத்து எதுக்கிட்ட அடி வாங்கிக்கிற? இனிமே நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். சொல்லுங்க என்னடி இந்த உச்சி வெயில பை தூக்கிட்டு எங்க போற? அத்தை, இன்னைக்கு கொல்லையில சோளம் உண்றாங்க. அதான் ஆளுங்களுக்கு டீயும் செந்தில் கடையில இருந்து வடையும் வாங்கிட்டு போறேன். அப்படியாக்கா? உங்க அம்மா சொல்லிட்டு தான் இருந்தா. இன்னைக்கு தான் உண்றாங்களோ? ஆமாங்க அத்தை, இன்னைக்கு தான் உண்றாங்க. காதிக்கு எத்தனை ஆளடி வந்திருக்கு? 8 பேருன்னு சொன்னாங்க அத்தை. அப்படியாக்கா? சரி சரி, பாத்து பத்திரமா போ. உச்சி வெயில்ல போற, ஒரு மேல துணியை போட்டு போலாம்ல, இல்ல கொடையாவது பிடிச்சிட்டு போலாம்ல? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல அத்தை, நான் போய்ப்பேன். சரிடி, பாத்து பத்திரமா போ. வழியில போகும்போது ஒரு குச்சி வச்சு தட்டிக்கிட்டே போ. ஏன்னா உன் கொல்லக்காட்டு பக்கம் நிறைய பாம்பு மேயும் பாத்துக்க. குச்சி வச்சு தட்டிக்கிட்டே போ. சவுண்ட்ல அது பாட்டுக்கு ஓடி போயிடும். சரிங்க அத்தை.
டேய் அப்புறமா சைட் அடிச்சுக்கடா, தயவு செஞ்சு இவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறா. மச்சான் நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். டேய் இவன் கிட்ட தனியா விட்டு போகாதடா. அட பாவி, ஃபிகர் பார்த்ததும் தனியா விட்டுட்டு போயிட்டானே. உன் காதெல்லாம் நாசமா தாண்டா போகும். இது மச்சான், ஆல்ரெடி உன் காதல் நாசமா தாண்டா போச்சு. நீ திருந்தவே மாட்டல்ல உனக்கு. அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால்